யூட்டிலிட்டி பேஸ்டு கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் நல்லா சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்குது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன இன்னோவேட்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ RWAல இருக்கக்கூடிய டாப் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு த்ரூ அவுட் அந்த அப்டேட்ஸ்னால ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 100x ஆனது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. 60 பில்லியன் வரைக்கும் வந்து போயிருக்கு. மேபி இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையராகவே இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு டாப் ஒரு பிளேயராக தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க RWAல. இவங்களுமே வந்து AI RWA டீப்பின் இது வந்து ரொம்ப டாப் 3ல வந்து இருந்துட்டு இருக்குது. அதனால தான் இது இன்னுமே வந்து டம்ப் ஆகலை. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் டம்ப் ஆனாலுமே கூட இருக்கிறதுலே நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். நான் எது வந்து ரொம்ப வந்து RWA பேஸ்டாக பயங்கரமான ரன்னராக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேனோ, எனக்கு கிரிப்டோவை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. கிரிப்டோக்குள்ளே வந்து குதிக்கணும்னு வந்து பார்க்குறேன்னா என்னால் மீம் காயின் வரைக்கும் டச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஓப்பனிங் ஆனது இவங்க 2 பேரோட மர்ஜரில் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டு அசெட்ஸ்லாம் வந்து நல்லா போகும்போது அது கூடவே சேர்ந்து இதுவும் வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் யூட்டிலிட்டி பேஸ்டு கிரிப்டோ ப்ராடக்ட்ஸ் நல்லா சீப்பான வேல்யூவேஷனில் கிடைக்குது. ஏன்னா மக்கள் நிறைய பேர் அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருந்த யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மேபி செல் பண்ணி அந்த லிக்விடிட்டி எடுத்து போய் மீம்லலாம் வந்து போட்டிருக்கலாம். பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் நல்லாவே கூட வந்து டம்பாக இருக்குது. இந்த சைக்கிளில் பெரிய லெவலில் ஆன்டிசிபேட் பண்ணக்கூடிய கிரிப்டோ நரேட்டிவ்ஸ்னு வந்து பார்க்கும்போது AI RWA டீப்பின் இது வந்து ரொம்ப டாப் 3ல வந்து இருந்துட்டு இருக்குது. சரி, RWA பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ் ரைட் அவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியல் வேர்ல்டு அசெட்னா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். பேருக்கு ஏற்ற மாதிரி ரியல் வேர்ல்டில் எதெல்லாம் நம்ம அசெட் கிளாஸாக கன்சிடர் பண்ணுறோமோ அதை பிரிட்ஜ் பண்ணி டோக்கனைஸ் பண்ணி பிளாக் செயினில் கொண்டு வர்றது தான் இந்த ரியல் வேர்ல்டு அசெட் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அசெட் இந்த சென்ஸ் அது கோல்டாவோ இல்லை ஒரு பாண்டோ ஒரு ஸ்டாக்கோ ஏன் சம் கைண்ட் ஆஃப் NFTs. இப்போது ரியல் வேர்ல்டில் ஒரு மியூசிக் கம்போசிஷனோ இல்லை ஒரு வேல்யூபிளான ஒரு ஹார்ட் பீஸோ இல்லை ஒரு வேல்யூபிளான ஒரு திங்கை நம்ம வந்து NFTயாக வந்து மாற்றி பிளாக் செயினில் மின் பண்ணி வச்சுருக்கு. அதுவுமே கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரியல் வேர்ல்டு அசெட் தான். ஸோ பேசிக்காக இதுதான் ரியல் வேர்ல்டு அசெட்ஸ். இந்த ரியல் வேர்ல்டு அசெட் பெரிய லெவலில் ஒரு யூட்டிலிட்டியானது பிளாக் செயினில் வந்து கொண்டு வரும். இந்த பிரிட்ஜ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேர்ல்டில் நடக்கக்கூடிய எல்லா ட்ரேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் செயினில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஹியூஜ் வால்யூம் ஆனது கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் இந்த ரியல் வேர்ல்டு சுற்றி இருக்கக்கூடிய ஆன்டிசிபேஷன் ஆனது. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங்காக என்னென்ன இன்னோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் எதில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அந்த வகையில் இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட் கேப்பில் வந்து இருக்குன்னு வந்து பார்க்கலாம். காயின் மார்க்கெட் கேப் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் வந்து பார்க்கும்போது ஒரு 60 பில்லியன் வரைக்கும் வந்து போயிருக்கு. மேபி இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஹையராகவே இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா எல்லா RWA ப்ராஜெக்ட்ஸும் வந்து கரெக்டாக கேட்டகரைஸ் பண்ணி இதில் வந்து இல்லை. இன்னொரு இடத்துல நம்ம காயின் கெக்கோவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்னும் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக வந்து இருக்குது. மேபி நம்ம ஒரு 100 பில்லியனுக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். பட் 100 பில்லியன் ஆனது RWA கான்செப்ட் வந்து ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் RWAவில் வந்து வரும். அண்ட் RWA இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சைக்கிளில். ஸோ இந்த சைக்கிளில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரன்னராக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, இப்போ RWAல இருக்கக்கூடிய டாப் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு சும்மா ஒரு ஓவர் வியூ மாதிரி வந்து பார்க்கலாம். இப்போ காயின் மார்க்கெட் கேப் வச்சு பார்க்கலாம். இதில் தான் நிறைய கிரிப்டோஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. காயின் கேக்குள்ள அவ்வளோ வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் அவலான்ச் வந்து இருக்குது. அவலான்ச் வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட், செயின் லிங்க், நெக்ஸ்ட் ஆரக்கிள். ஸோ நீங்கள் கேட்டகரி பேஸ்டாக காயின் கேக்கோ காயின் மார்க்கெட் கேப்போ பார்த்துட்டு பிளைண்டாக வந்து எதுலேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அது அந்த நரேட்டிவ் சார்ந்ததே இல்லாமல் இருக்கலாம். அந்த நரேட்டிவ் பம்ப் ஆகுது அப்படின்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணாமலே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா அது DeFi, வி செயின் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை செயின் ப்ராஜெக்ட்டு, ஆண்டோ வந்து பார்த்திங்கன்னா RWA பேஸ்டு ப்ராஜெக்ட். RWA எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான நரேட்டிவ் அப்படின்னு மந்த்ரா வச்சு ஒரு டீசர் வந்து பார்க்கலாம். மந்த்ரா வந்து பார்த்திங்கன்னா எப்பத்துலேருந்தோ இருக்க ஒரு ப்ராஜெக்ட் தான். 2020 வந்து இருக்குது. ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த பியர் மார்க்கெட்லேருந்து வந்து கம்ப்ளீட்டாக டெட்டான மாதிரி தான் இருந்தது. பட் டீம் கொஞ்சம் ஆக்டிவாகவே இருந்தாங்க. ஒரு புஷ் ஆனது வந்து இருந்துகிட்டே வந்து இருந்தது. த்ரூ அவுட் அந்த அப்டேட்ஸ்னால ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 100x ஆனது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போது ஆண்டோ அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டும் இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் வந்தது. இது வந்து காயின் பேஸ் இன்வெஸ்ட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். காயின் பேஸில் ஆல்ரெடி லிஸ்ட்டே இருக்குது. ஒரு 20 சென்ட்ஸில் லிஸ்ட் ஆனது ஆல்மோஸ்ட் ஒரு $100 பக்கம் வரைக்கும் வந்து போயிருக்குது. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இன்னமும் ஹைப்டப்பாக தான் வந்துருக்காங்க. நிறைய பேர் ஆண்டோன்னு ஷில் பண்ணி ட்விட்டரில் வந்து பார்க்க முடியுது. பட் இன்னும் அப்கமிங் டேஸில் நல்லாவே வந்து டைல்யூஷன் ஆனது வந்து நடக்கும் அப்படிங்கிறதான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இதில் பார்க்கும்போது அப்படி தான் வந்து இருக்குது. FDV வந்து 10 பில்லியன் கிட்ட இருக்குது. மார்க்கெட் கேப் 1.5 பில்லியன் தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயங்கரமாக இது பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு எதிர்பார்த்து இப்போவே பண்ணணும்னு இல்லை. ஏன்னா ப்ரைஸ் கொஞ்சம் நல்லாவே ஃப்ளக்சுவேட் ஆக வாய்ப்பு இருக்குது. DCA பண்ண ரெடினா இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.
சரி, இப்போ என்னெல்லாம் வேறு என்ன ப்ராஜெக்ட்ஸ் டாப் ப்ராஜெக்ட்ஸாக வந்து இந்த இதுவில் வந்து இருக்குது, RWAல இருக்குன்னு வந்து பார்க்கும்போது ஆண்டோ ஒன் ஆஃப் த டாப் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு மந்த்ரா, அதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய ஆர்ஜின் ட்ரெயில், RSR இதெல்லாம் எப்போத்துலேருந்தே இருக்க ப்ராஜெக்ட் தான். சரி, நான் இப்போ என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ RWA அப்படின்னு ஒரு ட்ரெண்டு பற்றி பேசும்போதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பேசப்படுற ப்ராஜெக்ட்ஸ் ஆனது சென்ட்ரிஃபியூஜ் அண்ட் இந்த கோல்ஃபின்ச்சு. இது ரெண்டுமே அந்தளவுக்கு இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. ஸோ இது பெரிய லெவலில் பேசும்போது RWAன்னு வந்து பேசும்போது இந்த டைமில் தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு அப்படியே கொஞ்சம் பெரிய லெவலில் ஒரு 10x ஒரு 20-30xலாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணல. கோல்ஃபின்ச் அப்படிங்கிறது இதோட பேருக்கு ஏற்ற மாதிரி கோல்டை வந்து கம்ப்ளீட்டாக இது டோக்கனைஸ் பண்ணி பிளாக் செயினில் கொண்டு வரது தான் இந்த கோல்ஃபின்ச் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் பின்னாடி இருக்கிறது. இப்போதைக்கு $2 மேலே ட்ரேட் ஆகுது. 200 மில்லியன் வேல்யூவேஷன் அண்ட் ஃபுல்லி டைல்யூட்டட் 300 மில்லியன். ஸோ பெரிய லெவலில் டைல்யூஷன் நடக்க போகிறது இல்லை. அண்ட் இது ஆல்ரெடி காயின் பேஸில் லிஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் வேல்யூ லாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்தளவுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்களா எப்படின்னு வந்து தெரியல. வெப்சைட்டும் நான் இப்போ வீடியோ பண்ணும்போது வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் போகுமான்னு தெரியல. பட் டாப் ப்ராஜெக்ட்ஸ் RWA கான்செப்டில் வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மி. அதுவும் கோல்டு பேஸ்டாக கம்ப்ளீட்டான ஒரு இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்குது இந்த கோல்ஃபின்ச். ஸோ அதனால் மேபி வந்து ஒரு ஷில்லிங்னாலேயோ ஒரு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் அண்ட் பர்டிகுலர் நரேட்டிவ் பம்ப் ஆகும்போது பம்படமெண்டல்ஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஒரு 10x 20x மேபி 30x அதுக்கு மேலேயே கூட வந்து போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா RWA அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவாக இருக்கனால. அண்ட் நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து TVL நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது அப்படின்ற ஹாலின்னு வந்து போகிறதுக்கு பதிலாக ஸ்ப்ளிட் பண்ணி ஹை கேப்ஸு, மிட் கேப்ஸு, லோ கேப்ஸ் அப்படி கொஞ்சம் இதுவாக போட்டிங்கன்னா பேலன்ஸ்டாக உங்களோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து உயரும். அண்ட் இந்த வீடியோட எண்டில் RWA பேஸ்டு ஒரு மீமும் வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு ஆண்டோ பற்றி வந்து சொல்லிவிட்டேன், கோல்ஃபின்ச் பற்றியும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சென்ட்ரிஃபியூஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ஒரு பொட்டன்ஷியலான ஒரு ப்ராஜெக்ட்டு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அசட்ஸை டிஃபை மூலயமா அதை யூஸ் பண்ணி லெண்டிங் அண்ட் பாரோயிங் பண்ணுறது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அசட் ஃபினான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஓவரால் ஒரு வால்யூமானது வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி மேபி ஒரு தனி வீடியோவில் ஒரு மேஜர் பார்ட்டாக வந்து கூட வந்து பார்க்கலாம். சென்ட்ரிஃபியூஜ் இப்போதைக்கு 50 சென்ட்ஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 20 சென்ட்ஸ் 15 சென்ட்ஸ் வரைக்குமேலாம் கூட வந்து போயிருக்கு. பட் DCA பண்ணியோ இல்லை ஓரளவுக்கு இதுக்கு மேலே ப்ரைஸ் எவ்வளோ வந்து டம்ப் ஆகும் தெரியல. மேபி டம்ப் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக DCA பண்ணி வாங்கலாம். ஒரு டாப் ஒரு பிளேயராக தான் வந்து இருந்துகிட்டு இருக்காங்க RWAல. இவங்களுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து RWA ப்ராஜெக்ட்ஸ் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா பெரிய லெவலில் பம்ப் இருக்கும், அந்த பம்ப் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாயில்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் இன்னுமே கூட வந்து பார்த்திங்கன்னா 15 மில்லியனில் தான் வந்து இருக்குது. FDV வந்து 122 மில்லியனில் வந்து இருக்குது. பெரிய லெவலில் டைல்யூஷன் அது வந்து நடக்கும். ப்ரைஸோட பம்பில் வந்து இது வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆனது வந்து ஆகிட்டே வந்திருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து ஒரு இது ஒரு மெயின் க்ரைட்டீரியாஸாக வந்து பார்த்து இது பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியே வேறு லெவலில் இருந்தாலும் ப்ராஜெக்ட் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைல்யூஷன் நடந்திருக்க ப்ராஜெக்டில் வந்து பார்த்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குரோமியாவுமே வந்து பார்த்திங்கன்னா RWA பேஸ்டு ஒரு பிளாக் செயினாக தான் வந்து ஹைப் அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இதுவுமே எப்பத்துலேருந்தே வந்து இருக்குது. போன இது புல்ரன்லேயே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆனது வந்து பண்ணியிருந்து இப்போது ஒரு 20 சென்ட்ஸ் பக்கம் வந்துருக்கு. இதுவுமே மேபி வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். இருக்கிறதுலே நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன், நான் எது வந்து ரொம்ப வந்து RWA பேஸ்டாக பயங்கரமான ரன்னராக இருக்கும் அப்படிங்கிற நினைக்கிறேனோ. அண்ட் மேப்பிளுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு RWA பேஸ்டு ப்ராஜெக்ட் தான் இது. சீக்கோ கிரிப்டோ அப்படின்ற ஒருத்தர் பயங்கரமாக ஷில் பண்ணிட்டு வந்திருப்பார். அதனால தான் இது இன்னுமே வந்து டம்ப் ஆகலை. மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் டம்ப் ஆனாலுமே கூட ஒரு $12 $10 பக்கம்லாம் வந்து வந்துச்சுன்னா இதுவுமே வந்து பாருங்கள். எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டீப்பாக வந்து பார்க்க முடியாது, ஏன்னா நிறைய வந்து இந்த வீடியோலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுனால. சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஃபர் ஃபண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் பற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக அந்த மீம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வேஃபர் ஃபண்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா விசா ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமில் வந்து வந்துச்சு. இது இனிஷியல் டைம்ஸ்லேருந்தே நான் வந்து கவர் பண்ணிட்டு இருந்தேன். காரணம் என்னன்னா RWA பேஸ்டு ப்ராஜெக்ட்டு இனிஷியல் மார்க்கெட் கேப்பும் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் பெருசாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போது வந்திருக்க அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி வந்து மெயினாக வந்து பார்க்கலாம். இப்போ இவங்களோட டோக்கனோட மர்ஜர் ப்ரோக்ராம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபண்ட் வந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களோட மெயினான RWA ப்ராஜெக்ட் இப்போதைக்கு லைவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோக்கனைஸ் பண்ணி பிளாக் செயின் மூலயமா இன்வெஸ்ட் பண்ணுறது. அது இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து லைவ் இருக்குது. பட் பெருசாக ஒரு $100K தான் டிவி எல்லாம் வந்து வந்திருக்கு. பெருசாக ஒரு ஓப்பனிங் ஆனது வந்து வரல. அது இல்லாமல் இவங்களோட டோக்கன் வந்து ஸ்டேக் பண்ணுறது அண்ட் இந்த ஏகன்
லேயருக்காக பாயிண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அதுவுமே எங்களோட பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து பண்ணுற மாதிரி அந்த ரீஸ்டேக்கிங் இதுவெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த மர்ஜர்னால எந்த அளவுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். மர்ஜர்னால் பேசிக்காக என்ன கான்செப்ட்னா, 2 டோக்கன் வந்து மர்ஜ் பண்ணுறது. ஓவரால் இந்த கேஸ் வச்சு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எலிப்சிஸ் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்துருக்கு. இது ஆல்ரெடி பினான்ஸில் ட்ரேட் ஆகக்கூடிய ஒரு டெக்ஸ் ப்ராஜெக்ட். வேஃபர் ஃபண்ட் அப்படிங்கிறது அது இன்னொரு ப்ராஜெக்ட்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு RWA ப்ராஜெக்ட். இவங்க 2 பேரும் வந்து சேர்த்து இவங்க 2 பேர்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஒன்று பண்ணி அண்ட் அட் த சேம் டைம் 2 பேர் 2 டோக்கன்ஸ் வச்சுருக்காங்களா, VPR அண்ட் EPXன்னு இருக்கா. அது 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரே டோக்கனாக கம்ப்ளீட் ஆகி மர்ஜ் ஆகிறதா இந்த மர்ஜர் ஈவெண்ட் ஆனது. இப்போதைக்கு இந்த வேஃபர் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பில்லியன் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4.5 பில்லியனில். இந்த எலிப்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பில்லியன் வேல்யூவேஷன் கிட்ட ஒரு 9 பில்லியன் அந்த மாதிரி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது பினான்ஸ்லையுமே வந்து லிஸ்ட் ஆகிட்டு வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்து இருக்குது. எதுக்கு இந்த மர்ஜர்? இந்த ப்ராஜெக்ட் இதுவாகவே இருக்கலாம், அது அதுவாகவே இருக்கலாம்ல. இவங்களோட கேஸ் ஸ்டடியில் இவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கேஸ் ஸ்டடியில் வேஃபர் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா விசா ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராமில் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு. அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த RWA பேஸ்டாக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்க்கு அவங்கக்கிட்ட லைசன்ஸ் ஆனது வந்து இருக்குது. இந்த EPX ஆல்ரெடி பினான்ஸில் லிஸ்டான ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு டெக்ஸு. இப்போ வேஃபர் வந்து ரீசெண்டாக ஒரு புது ப்ராடக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டேரெக்டாக அவங்க இப்போது விசா ஆக்சிலேட்டர் ப்ரோக்ராம் இதில் வந்து இருக்கனால டேரெக்டாக நான் வந்து ஒரு ரீட்டைலர், எனக்கு கிரிப்டோவை பற்றி பெருசாக ஐடியா இல்லை, கிரிப்டோக்குள்ளே வந்து குதிக்கணும்னு வந்து பார்க்குறேன்னா என்னால் மீம் காயின் வரைக்கும் டச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு ஓப்பனிங் ஆனது இவங்க 2 பேரோட மர்ஜரில் வந்து பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எலிப்சிஸ் டெக்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ இந்த பம்ப் ஃபண்ட்லலாம் நிறைய இந்த சொலானா பேஸ்ட் மீம்லாம் வந்து ட்ரெண்ட் ஆகுது இல்லை. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இந்த மீம் காயின்ஸ் வரைக்குமே வந்து பேசிக்காக ஒரு ரீட்டைலர்ஸால் இன்டெப்த்தாக மார்க்கெட்டில் வந்து கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மர்ஜர் மூலயமா நடக்கக்கூடிய பிக்கஸ்ட் அப்கிரேட் ஆனது இதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேஃபர் ஃபண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த மர்ஜரோட நியூஸ்னால பயங்கரமாக வந்து டம்ப் ஆகிட்டு இருக்குது. இப்போவுமே நீங்கள் எதுவும் வாங்கணும்னு கூட வந்து இல்லை. ஒன்ஸ் ஆஃப்டர் திஸ் மர்ஜர் மேபி ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருந்தால் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது வந்து மேபி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப இதிலலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இதுக்குன்னு இது பயங்கரமாக போகும் அப்படின்லாம் எனிடே நான் அதை வந்து சொல்ல மாட்டேன். இனிஷியல் டைம்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுறேன், டீம் கூட கான்டாக்டில் இருக்கேன். பட் ஆனால் இதுக்குன்னு ஒரு அளவு வந்து இருக்குது. இது ஓரளவுக்கு மார்க்கெட் கேப் கம்மியாக இருக்கணும், மேபி ஒரு 5x ஒரு 10x வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி டீம் வந்து நல்ல இது அவங்க கூட கொலாபரேஷனாக இருக்கட்டும், நல்ல கான்டாக்ட்ஸ் ஆனது இருக்குது. பட் அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் வேறு லெவலில் இருந்தால் மேபி வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஆனது கூட நடக்க பாசிபிலிட்டி இருக்குது. மீம் பற்றி வந்து பார்ப்போம். ரக் வேர்ல்டு அசட்ஸ் தான் அந்த மீமு. ரியல் வேர்ல்டு அசட்ஸ் வந்து மிமிக் பண்ணி ரக் வேர்ல்டு அசட்ஸ்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RWA ட்ரெண்ட் ஆகும்போது கொஞ்சம் இதை பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து இருந்தது. பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது MXCலலாம் கூட வந்து ஆல்ரெடி லிஸ்ட் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது யூனிஸ்வாப்லேயுமே நீங்கள் வந்து வாங்கலாம். பேஸ் செயினில் இருக்கக்கூடிய ஒரு மீம் தான் இந்த ரக் வேர்ல்டு அசட்ஸ் ஆனது. மேபி அகெயின் ரியல் வேர்ல்டு அசட்ஸ்லாம் வந்து நல்லா போகும்போது அது கூடவே சேர்ந்து இதுவும் வந்து ட்ரெண்டாக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு வெறும் 600K மார்க்கெட் கேப்பில் தான் இருக்குது. நீங்கள் ஒரு $2000 வச்சுருக்கீங்கன்னா ஒரு $10 அந்த மாதிரி இதில் வந்து போட்டுடலாம். மேபி இது வந்து ஒரு 10x 6 மில்லியன் போச்சுட்டானா உங்களுக்கு அது $100 ஆகும். மேபி ஒரு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் போச்சுட்டானா $1000 ஆகும். ஸோ இந்த அளவுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுவும் இதெல்லாம் ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்பில் இருக்கக்கூடிய மீம். சும்மா அப்படி போட்டு வைக்கிறோம், அவ்வளோதான். நாளைக்கே நல்லா போச்சுன்னா வேறு லெவல் தானே, கொஞ்சம் நல்ல அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டில் தென் see you guys tomorrow with another video. Bye bye.